Good morning students, standard 6, subject science, unit 5, topic living world of animals. இப்போ நம்ம animals பத்தி பார்க்க போறோம். Next பாத்தீங்கன்னா unit 5, living worlds of animals. இப்போ நான் இந்த diagram பாருங்க. diagramல இப்போ animals அப்படி இருந்தாலே அது forestல அதிகமா இருக்கக்கூடியது தான் animals. என்னெல்லாம் animals இருக்குன்னா எல்லா animalsமே இருக்கும். forest அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா animalsமே இருக்கும். elephant, tiger, lion, zebra, ஓகேவா, பேர்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது யூனிசெல்லுலர், மல்டி செல்லுலர். அப்போ 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூனிசெல்லுலர் அப்படிங்கும்போது பாராமிசியம், அமீபியா, யூக்ளினா. யூக்ளினாவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனாஸ். அப்படிங்கும்போது இப்போ பாராமிசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராமிசியத்தில் நியூக்ளியஸ் இருக்கும், வேக்யூல் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வந்துங்க ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஓகேவா, இதுதான் வந்து பாராமிசியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமீபா அப்படிங்கிறது யூனிசெல்லுலர். இது வந்துக்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக் கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் இது வந்து இதில் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது போலிக்கால்களை உண்டாக்கிக்கும். சரியா? போலிக்கால்களை உண்டாக்கி அது மூலமாக என்ன செய்யும், ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு உருவாக்கக்கூடியது. இந்த சென்ட்ரல் பர்சன் வந்து நியூக்ளியஸ். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய பகுதி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூக்ளினா அப்படியே கிளாமிடோமானஸ் யூனிசெல்லுலர். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளஜெல்லா. சரியா? ஃப்ளஜெல்லா வந்து 2 இருக்கும். இந்த ஃப்ளஜெல்லாவுக்கு கீழவே அதோட ஜாயிண்டிங்கில் ஐ இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் இது வந்து நியூக்ளியஸ், அதை சுற்றிலும் வேக்யூல். இதுதான் வந்து யூனிசெல்லுலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர், மேன், மங்கி, எர்த்வாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன். சரியா? அதில் ஃபஸ்ட்டு வந்து கேமல், லிசார்ட், ஃபிஷ், பேட்ஸ். இது 4 கொடுத்துருக்காங்க. அதோட தகமைப்புகள் எப்படி இருக்கும், அடாப்டேஷன்னா தகவமைப்புகள். அதோட கேமல்னா எப்படி இருக்கும், பேட்ஸ்னா எப்படி இருக்கும், ஃபிஷ்னா எப்படி இருக்கும், லிசார்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேமல் பார்க்குறோம். லாங் ஐலெஸஸ். சரியா? லாங் ஐலெஸ் நீண்ட கண்கள் இருக்கும். அந்த வந்து முட்டு போல் இருக்குது. திக் ஸ்கின். சரியா? ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அப்புறம் வந்து கேன் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அதாவது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சரியா? அப்போ ஃப்ளாட் பேடட் ஃபீட். அப்போ அதோட பாதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தட்டையாக இருக்கும். சரியா? அதுதான் வந்து அந்த பாலைவனம், அந்த மணல் ஏரியா பகுதியிலலாம் அது இது வாக் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிசார்ட் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரியா? நம்மளோட வால்லாம் இருக்கும். சரியா? சுவத்தில் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா லிசார்ட் வந்து ஸ்கேலி ஸ்கின், அதாவது முட்டாக இருக்கும். அந்த லிசார்ட் பள்ளிகளில் மேலே பார்த்தீங்கன்னா முட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா மூவபிள் ஐலைட்ஸ். அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு உடைய மூவபிள் ஐலைட். ஓகேவா, யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபிஷ்ஷில் வந்து ஸ்ட்ரீம் ஐலட் பாடி, ஃபின்ஸ். சரியா? ஃபின்ஸ், கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபிஷ்ஷு. சரியா? ஃபிஷ் வாட்டரில் போகும்போது எப்படி இருக்கும், நம்ம அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சா அது வளவளப்பு தன்மை இருக்கும். சரியா? ஃபிஷ்ஷை பற்றி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த விங்ஸ். சரியா? விங்ஸ் ரெக்கைகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஜெஸ்ட் மசில்ஸ். சரியா? ரொம்ப அதோட மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஹாலோ லைட் போன்ஸ். அந்த போன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? அதோட போன்ஸ் எலும்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும். இது அதோட பேட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்ன செய்கிறோம், ஒரு ஃபர்ஸ்ட் வந்து யூனிசெல்லுலர் என்ன, மல்டி செல்லுலர்னு பார்த்தோம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறோம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஸ்கூல் நெல்லூர் ஆர்கனைஸ்ட் எ ஃபீல்ட் ட்ரிப் நியர்பை வில்லேஜ் கால் அணைக்காடு. இப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு நேஷனல் ஸ்கூல் வந்து நெல்லூரில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ட்ரிப் போகிறாங்க. சரியா? எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணைக்காடுங்கிற வில்லேஜுக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. The students were so happy to see a village with ponds, streams, green fields and coconut trees. இதெல்லாம் பார்த்தோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பியாக இருக்கோன்னா அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அலவுட் டு கோ அரவுண்ட். அப்போ என்ன செய்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறாங்க, டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் தம் ஷா டூ பேர்ட்ஸ் பில்டிங் எ நெஸ்ட். அப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு பில்டிங்கில் வந்து பேர்ட்ஸ் வந்து கூடு கட்டியிருக்கு. அப்போ வேர் டு த பேர்ட்ஸ் பில்ட் எ நெஸ்ட் அண்டு ஒய். அப்போ என்ன செய்கிறாங்க, பேர்ட்ஸ் வந்து
எங்கே கூடு கட்டிருக்கு, ஏன் கூடு கட்டுது அப்படிங்கிற கொஸ்டினை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் saw a number of butterflies fluttering near the flowers. அப்போ நெக்ஸ்ட் என்ன சில்ட்ரன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ். சரியா, பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஃப்ளவர்ஸில் இருக்குது. அப்போ ஏன் வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஃப்ளவர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ டீச்சர்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்கிறாங்க. The air was so fresh, so calm, so quiet and so relaxing. அப்போ என்ன செய்றாங்க, அங்கே வந்து ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, so calm, so குவைட்டாக இருக்குது. சரியா, ரொம்ப அமைதியாக இருக்குது, ரிலாக்ஸிங்காக இருக்குது. They come across a pond in the distance. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த குளத்துக்கு வந்து டிஸ்டன்ஸ். சரியா, அப்போ குளத்துல ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து கீப் பண்ணணும். Some water, it had some water floating on the water were dark green lotus leaves. அப்போ அந்த குளத்துல பார்க்குறாங்க அந்த ஃப்ளோட்டிங்கில் வந்து க்ரீன் லீவ்ஸ், அந்த லோட்டஸோட அந்த லீஃப் என்ன செய்யுது டார்க்கு க்ரீனாக இருக்குது. அது வந்து என்ன செய்யுது அந்த வாட்டரில் வந்து ஃப்ளோட்டிங் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. A green frog was leaping from one lotus leaf to another making the croaking sound. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ராக். சரியா, ஃப்ராக் வந்து அந்த லீஃபில் உட்காந்துட்டு என்ன செய்யுது க்ராக்கிங் சவுண்ட், அந்த வந்து சவுண்டு கொடுக்குது. சரியா, அப்போ வந்து ஃப்ராக் வந்து என்ன செய்யுது க்ராக் அப்படின்னு சவுண்டு கொடுக்குது. சரியா, எது மேலே உட்காந்துட்டு லோட்டஸோட லீவ்ஸில் உட்காந்துட்டு. A girl spotted a rabbit with a short tail. அப்போ என்ன செய்யறாங்க, கேர்ள்ஸ் spotted a rabbit with a short tail. அப்போ rabbitக்கு வந்து tail பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு. Can you make a list of the animals seen by the children? Were they all similar? In what way they were similar? அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸை பார்க்குறாங்க சில்ட்ரன்ஸ். பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, என்னது வேர், அது என்ன, எங்கே, எப்படி அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க டீச்சர்ஸ்கிட்ட. இதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா biodiversity. In the living world, a lot of diversity is seen both in animal and plants. அப்போ என்ன செய்கிறாங்க லிவிங் வேர்ல்டில் அப்போ டைவர்சிட்டி ஆஃப் சீன் போத் அண்ட், அதாவது இந்த உலகத்தில் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன்க்ளூட், அதாவது எல்லா பிளான்ட்ஸுமே இருக்குது, எல்லா அனிமல்ஸுமே இருக்குது. The term of biodiversity refers to the totality of the species, population, communities and ecosystem. இதில் என்னெல்லாம் இருக்குது, both wild and domestic. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் வேர்ல்டில் வந்து அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இருக்குது. அது வந்து எல்லா பிளான்ட்ஸும் எல்லா அனிமல்ஸுமே இருக்குது. அந்த உயிருள்ள, அதாவது உயிரியல் தாவரங்கள், உயிரியல் விலங்குகள் டோட்டலி அதோடைய இனம் என்ன, சிற்றினம் என்ன, அதோட பாப்புலேஷன் எவ்வளோ, அதோட கம்யூனிட்டிஸ் எவ்வளோ, அதோட ஈகோசிஸ்டம், அதோட சுற்றுச்சூழல் சரியா எவ்வளோ, அது வந்து வில்ட் அனிமல்ஸ் காட்டு விலங்குகள் எவ்வளோ, அதுக்கப்புறம் வீட்டு விலங்குகள் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா அந்த டைவர்சிட்டியில் வருது. இட் மே ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் த வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி அமாங் வில் ஆர்கனிசம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அமாங் லிவிங் ஆர்கனிசம் அண்ட் த ஹேபிடேட்ஸ் இன் விச் த லைவ். இப்போ இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா மேபி ஆல்சோ இதில் வந்து என்ன செய்யறாங்க, அதில் வந்து நிறையா வெரைட்டி இருக்குது, நிறையா வேரியபிள் இருக்குது. அது லிவிங் ஆர்கானிசம் உயிருள்ள இனங்கள் இருக்குது. இதோட வாலிடம் சரியா, அதோட அமைப்பு, அதோட வாலிடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த பயோடைவர்சிட்டி இன்க்ளூட் த வெரைட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம். ஒன்று என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமல்ஸ் சரியா, ஒவ்வொரு அனிமல்ஸாக இருக்கட்டும் இல்லை பிளான்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே என்னது அவங்களோட சூழ்நிலைகள் சுற்றுச்சூழலை சார்ந்து தான் வாழக்கூடியதாக இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னா டெசர்ட் பாலைவனத்தில் இருக்கும், சிலது ஃபாரஸ்ட்டில் இருக்கும், சிலது மவுண்டைன்ஸில் இருக்கும், சிலது லேக்ஸில் இருக்கும், சிலது ரிவர்ஸில் இருக்கும், சிலது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. இந்த மாதிரி என்ன செய்யும் ஒவ்வொன்றும் அனிமல்ஸாக இருந்தாலும் பிளான்ட்ஸாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் என்ன செய்யும் ஒவ்வொரு பிளேஸில் இருக்கக்கூடியதாக இருக்கும் சரியா. இன் ஈச் ஈகோசிஸ்டம் லிவிங் கிரியேட்டர்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் ஃபார்ம்
a community interacting with one another and with other animals. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் சூழ்நிலைக்கு ஈகோசிஸ்டமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழிடத்தை வந்து கிரியேஷன் ஆக்கிக்கும். சரியா, கிரியேட்டிவா நம்ம என்ன செய்வோம், கற்பனையா வாழ்ந்தோம் இல்லை இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்னு நமக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வோம் நம்ம வந்து மாற்றிக்கிறோம். இதில் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் மனிதனும் இதில் உள்ளது தான். சரியா, அப்போ ஃபார்ம் கம்யூனிட்டி இன்ட்ராக்டிங் வித் ஒன் அனதர் அண்ட் வித் அதர் அனிமல்ஸ். அதாவது ஒரு அனிமல்ஸ் மட்டும் இல்லை, சரியா, நிறைய எல்லா அனிமல்ஸ் வித் அதர் அனிமல்ஸ், வேறு அனிமல்ஸும் இருக்கும், பிளான்ட்ஸ் இருக்கும். சரியா, இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒன் அனதர் வித் அதர் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ஏர், வாட்டர் அண்ட் சாயில் அரவுண்ட் தம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய சுற்றுச்சூழலை வந்து எப்படி அமைச்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸாக இருந்தாலும் பிளான்ட்ஸாக இருந்தாலும் அங்கே ஏர் இருக்கணும், வாட்டர், சாயில், இது எல்லாமே இருக்கும். சரியா, இது எல்லாமே அதோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கக்கூடிய அனிமல்ஸ், பிளான்ட், இன்க்ளூடிங் ஹியூமன்ஸும் சரி. சரியா, the living things form biotic community and non-living things of abiotic community. அப்போ என்ன செய்கிறாங்க, லிவிங்லேயே வந்து லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் பயோட்டிக் அண்டு ஏபயோட்டிக். ஓகேவா, 2 டைப்ஸாக என்ன செய்கிறாங்க பிரிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ், உயிருள்ளது அண்டு உயிரற்றது. சரியா, இது 2 வகையாக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேபிடேட், அதோட வாழிடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிஷ்ஷஸ் அண்டு கிராப்ஸ். சரியா, அப்போது இது ரெண்டுமே எங்கே இருக்கும், ஃபிஷ்ஷஸ் அண்ட் கிராப்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். சரியா, அப்போ ஃபிஷ் அப்படிங்கிறது வாட்டரில் இருக்கும், கிரேப்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும் வாட்டர்லேயே இருக்கும். மேக்ஸிமம் என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரையில் இருக்காது, வாட்டரில் தான் இருக்கும். க்ரோ ஒன்லி இன் வாட்டர் வைல் மெனி அனிமல்ஸ் லைக் எலிஃபண்ட், டைகர் அண்ட் கேமல்ஸ் லைவ் ஆன் லேண்ட். இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் லேண்டில் இருக்கும் அப்படின்னு பாருங்கள், எலிஃபண்ட், டைகர், கேமல்ஸ். சரி, ஓகேவா. இந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபிகர்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷனல் ஆன் எர்த் டிஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இதோட வாழிடங்கள். சரியா, இதோட ஹேபிடேட் என்ன அப்படின்னா ஃபிஷ் எங்கே இருக்கும், கிராப்ஸ் எங்கே இருக்கும். சரியா, அப்போ வாட்டரில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட், டைகர், கேமல், இது எல்லாமே லேண்டில் இருக்கக்கூடியது. சரியா, இதோடைய ஜியோகிராஃபிக்கல் புவியியல் அமைப்புப்படி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதாவது புவியியல் அமைப்பு இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கண்டிஷன், சுற்றுச்சூழலும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா, அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் டு அனதர் பிளேஸுக்கு மூவ் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த கேமல் அப்படின்னு பார்த்தாலே கேமல் எங்கே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா, டெசர்ட்டில் தான் இருக்கும் கேமல். ஓகேவா, இங்கே பாருங்க, இப்போ ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி கலெக்ட் த பிக்சர் ஆஃப் வேரியஸ் ஈகோசிஸ்டம் லைக் லேக், பாண்ட், ஃபாரஸ்ட், டெசர்ட், மவுண்டைன்ஸ் அண்டு போலார் ரீஜியன்ஸ் அண்டு ப்ரிப்பேர் த சார்ட் ஆஃப் த அனிமல்ஸ் திஸ் பிளேஸ். அப்போ என்ன செய்கிறாங்க, இப்போது ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. அந்த ஆக்டிவிட்டியில் அனிமல்ஸ், சரியா, அனிமல்ஸ் வந்து எங்கெல்லாம் வாழுது, பாண்ட்லையா, ஃபாரஸ்ட்லையா, டெசர்ட்லையா, மவுண்டைன்ஸ்லையா, போலார் ரீஜியன்ஸ்லையா. ஓகேவா, அப்போது நம்ம ஏதோ ஒரு பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், ஒரு பிளான்ட் இல்லை ஒரு அனிமல்ஸ் வச்சு அது வந்து அதோடைய ஹேபிடேட் எங்கே இருக்குது, அதோடைய வாழ்க்கை எங்கே இருக்குது, அதோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிட்டு வந்து சொல்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு லைவ் இன் டெசர்ட் மோர் கம்ஃபர்ட்லி. இது என்ன பார்த்தீங்கன்னா எது வந்து டெசர்ட், எது வந்து பாலைவனத்தில் வாழக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமல். சரியா, கேமல் தான் பாலைவனத்தில் வாழக்கூடியது. போலார் பியர் அண்டு பென்குவின்ஸ், இந்த போலார் அண்டு பென்குவின்ஸ் ரெண்டுமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ரீஜியன், அதாவது ரொம்ப குளிர் பிரதேசம். சரியா, குளிர் பிரதேசம், பனிக்கட்டி ஏரியா அந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடியது. லிவிங் இன் சச் எ ஹார்ஷ் கண்டிஷன் ரெக்யூர்ஸ் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் தீஸ் அனிமல்ஸ் விச் ஹெல்ப் த ஆர்கனிசம் டு லிவ், breed and they excel well in that particular place. Living or dwelling place of an organism is known as the habitat. அப்போ அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், ஹியூமன்ஸ், இது 3 பேருமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர் டிவெலிங் பிளேஸ், அதாவது அவங்க வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஈகோசிஸ்டம், என்விரான்மெண்ட், சூழ்நிலையை வச்சு மாட்டிக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹேபிடேட் சொல்கிறோம். சரியா, அப்போது டைகர் அப்படின்னா அது ஒரு பிளேஸ். ஓகேவா, ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனாலும் அது ஒரு பிளேஸ். லயன் அது ஒரு பிளேஸ். ஓகேவா, இப்போ பென்குயின் அது வந்து ரொம்ப குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடியது. ஃபிஷஸ் வாட்டரில் வாழக்கூடியது. சரியா, இந்த மாதிரி அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்விரான்மெண்டல் சூழ்நிலை தகுந்த மாதிரி எங்கெல்லாம் அவங்களோட வாழிடத்தை அமைச்சுக்கிறாங்களோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹேபிடேட்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு சரியா, ஒரு குளத்தை இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, லோட்டஸ், ஃப்ராக், ஓகேவா, பிளான்ட்ஸ் இருக்குது, ஓகேவா, ரேபிட் இருக்குது. ரேபிட் வந்து வாட்டர் குடிக்குது சரியா. அந்த அந்த ஏரியா பகுதியில் பார்த்தீங்கன்னா கவ், நெக்ஸ்ட் வந்து ட்ரீ, ஓகேவா, இது வந்து ட்ராகன் ஃப்ளை, ஓகேவா. இப்போ என்ன செய்யறேன், இந்த டக், ஃபிஷ்ஷு, இது மாதிரி ஒரு பாண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிளான்ட்ஸும் இருக்குது அனிமல்ஸும் இருக்குது, ஓகேவா. அப்போ அதோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுது, தன்னுடைய லைஃப்பை வந்து மாற்றிக்குது சரியா. இதுதான் அதோட வாழிடம். இப்போ இங்கே வந்து ஃபிஷ் இதோட ஹேபிடேட், இதோட வாழிடம், ஓகேவா. ஃப்ராக் இதோட வாழிடம், ஓகேவா. டக் இதோட வாழிடம். அப்போ ஒரு பாண்ட் அப்படின்னாலே அது என்ன ஆகும், நிறைய அனிமல்ஸ் இருக்கும், பிளான்ட்ஸ் இருக்கக்கூடியது சரியா. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. லுக் அட் த பிலோ பிக்சர் அண்ட் ப்ரிப்பேர் எ சார்ட். அப்போ என்ன செய்கிறாங்க டீச்சர்ஸ் வந்து, அதாவது ஃபுல்லாக அந்த பிக்சரை வந்து ஒரு பிக்சர் பார்க்குறோம், ஒரு டயக்ராம் பார்க்குறோம் சரியா. அந்த டயக்ராம் பார்த்துட்டு அதில் வந்து என்னெல்லாம் இருக்குது சரியா, அது வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த பிக்சரை என்ன செய்யணும், நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சரியா. ப்ரிப்பேர் பண்ணி அது ஃபுல்லாகவே என்ன இருக்குது, அது அதோட கிளைமேட் என்ன சரியா, அந்த சம் அனிமல்ஸ், அந்த அனிமல்ஸ்லாம் அதோட வாழிடம் எங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேனல் அனிமல் சர்வே, அதாவது அது வந்து அந்த ஒரு அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய லென்த் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தாலே நமக்கு தெரியும் சரியா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் சரியா. ஷிஃப்ட் ஃப்ரம் ஒன் ஹேபிடேட் டு அனதர் கன்ஸ்ட்ரக்ட் ஹேபிடேட், அதோட வாழிடம் எப்படி இருக்குது, ஓகேவா. அதை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி 2. அப்போ டூ யூ நோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுராங் பேர்ட்ஸ் வாக், இது வந்து சிங்கப்பூர் சரியா. அப்போ வந்து பென்குயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கிப்ட் இன் எ பிக் கிளாஸஸ் வித் த ஐஸ் பேக்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் மெயின்டைன்ட் அட் 0 டிகிரி செல்சியஸ், ஓகேவா. அப்போ 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் பிலோ. அப்போ இது பென்குயின், இது வந்து என்ன ஆகும், ரொம்ப பனிக்கட்டி பகுதியில் தான் வாழக்கூடியது. இதுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும் சரியா. இதுதான் வந்து டூ யூ நோ, நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது, ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து 6th செகண்ட் லெசனை பார்த்தோம் பயோடைவர்சிட்டி. அப்போ பயோடைவர்சிட்டியில் வந்து என்ன பார்த்தோம்னா அனிமல்ஸை பற்றி என்ன செய்கிறாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபீல்டு ட்ரிப்பு போகிறாங்க. அங்கே வந்து பாண்டில் என்ன இருக்கும், லேக்கில் என்ன இருக்கும், லேண்டில் என்ன இருக்கும், அங்கே என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் சரியா. அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம், ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அதை வந்து அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.